ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ் பங்களாதேஷுங்க. பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி இந்தியாவை பேட் பண்ண சொன்னாங்க. இந்தியா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி எப்பயும் போலவே நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க பார்த்தா ஓரளவுக்கு நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. 35 ரன்னுக்கு அப்புறம் விக்கெட்டை இழந்துட்டாங்கன்னு சொல்லாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விராட் கோலி நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி அவரும் ஓரளவுக்கு 6-4 அடித்தார். ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா ஓரளவு தாங்க 2 ரட்டை கொண்டு போனார். அவரும் அரசை தடுப்பார்னு பார்த்தா அவரும் அவுட்டாக. பின்னர் பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தாமல் எப்பயும் போலமே எல்லா மேட்ச்லையுமே தொடங்குற மாதிரி அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். ரிஷப் பந்த் வந்து பார்த்திங்கன்னா 6-4 நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 2 ரன் வந்து பார்த்திங்கன்னா 9.5 வரைக்கும் கொண்டு போனார். பின்னர் பார்த்திங்கன்னா அவரும் ரிட்டன் பேட் போட்டு அவுட்டாக. பின்னர் பார்த்திங்கன்னா சூரியகுமார் தான் வந்தார். ஃபஸ்ட்டு பல்லே 6 அடிச்சாருங்க. அடுத்த பல் அவுட்டாக. போன மேட்ச்சில் அவர் தாங்க நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி அரசை அடித்தார். 2 ரன் ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். அவர் பின்னர் அவுட்டாக. சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா அடித்தாங்க. சிவம் துபேவும் அவுட்டாக. ஹர்திக் பாண்டியா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் இருந்து அரசை அடித்தாருங்க. நல்லா 20 ஓவர் முடிவில் வந்து இந்தியா வந்து 196 ரன் அடிக்க முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா 197 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்தேன். பங்களாதேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஓப்பனிங்லேயே வந்து அதிரடியான ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க. ஓப்பனிங்லேயே வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தாமல் அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். தாஸ் வந்து நல்லா போன T20 வேர்ல்டு கப்லேயே அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். இந்த மேட்ச்லேயும் இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்டே விடுவாமல் 30 ரன்னுக்கு வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா அடித்தாங்க. அப்புறம் லிட்டன் தாஸ் அவுட்டாக. அதன் பிறகு ஒவ்வொரு பேட்ஸ்மேனாலும் வந்து அவுட் ஆகிட்டாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா 10 ஓவர் வரைக்கும் 2 ரன் கொண்டு போயிருந்தாங்க. பங்களாதேஷ் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். ஆனால் 10 ஓவருக்குள்ளார அவங்க வந்து சொல்லிட்டாங்க சொல்லலாம். 146 ரன் வரைக்கும் தாங்க அடிக்க முடிஞ்சது. இதுலேருந்து இந்தியா 50 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. காலிறுதி போட்டியிலையும் நுழைஞ்சிட்டாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா கூட நடக்க போகுதுங்க இந்தியா. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா தோற்றாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்க வந்து காலிறுதியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்லேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.